கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே செய்த எல்லா சகல நன்மைகளுக்காகவும் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து வழிநடத்தி செய்து வர எல்லா விதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை போக்கிலும் வரத்திலும் பிரயாணங்களிலும் நம்முடைய பிரசன்னம் சமூகம் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா சகல நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என்னை நன்மை செய்தபடினால் நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். அதுபோல் ஆண்டுகள் உலகத்தில் நாம் இருந்து உலகத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனமாக அதுதான் பெரிய ரட்சிப்பு. அதுதான் நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முற்காலங்களில் நாமும் கூட அப்படி தான் இருந்தோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம ரட்சித்து உலகத்தில் நரகாக்கி விலக்கி காத்து பரலோக ராஜ்யத்தின் வழியிலே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான அந்த பாதையை நம்ம கொண்டு சேர்த்துவினால ஆண்டவரே நன்றி.